சோறு சாப்பிட்டா மருந்து சாப்பிடணும். சோறு சாப்பிடுவதாக இருந்தால் மருந்து சாப்பிட வேண்டும். அப்போ தான் சோறெல்லாம் அதாவது மருந்தை சாப்பிடாமலே சோறு சாப்பிட்டுட்ருக்காங்க. ஏன்னா அது நோயை தரக்கூடியது. இப்போ வாகனத்தில் போனால் ஹெல்மெட் போடணும்ல. ஏன்னா வாகனத்தில் போனால் விபத்து ஏற்பட்டால் நீ சாவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஹெல்மெட் போட சொல்கிறாங்க. ஹெல்மெட்டு போடணும், சீட் பெல்ட் போடணும். அதுபோல் சோறு சாப்பிட்டா நோய் கண்டிப்பாக வரும். பிரியாணி சாப்பிட்டா நோய் வரும். கோதுமை உணவுகளை சாப்பிட்டால் நோய் வரும். மாமிசத்தை சாப்பிட்டால் நோய் வரும். அப்போ நீ என்ன பண்ணணுன்னா அந்த நோய் வருவதை தடுப்பதற்கு என்ன பண்ணணும்? எதனால் பெரும்பாலும் நோய் வருதுன்னா செரிமான குறைபாட்டினால நோய் வரும். அப்புறம் சுகர் லெவல் அதிகரிக்கும். அப்போ என்ன பண்ணணும்? சேர்ந்த வெந்தயம், சீரகம், ஓமம், கரிஞ்சீரகம் இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். சாப்பிட்டு முடித்தோடனே தினமும் நைட்டு 1 ஸ்பூன் சாப்பிட்ணும். இந்த மாதிரி மருந்துகளோட சீரக தண்ணீரை குடிக்கணும். உங்கள் குடி தண்ணீர்லேயே சீரகத்தை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை தான் நீங்கள் குடிநீராக குடிக்கணும். இப்படி மருந்துகளோட உதவி இல்லாமல் இந்த கை மருந்து தான். இந்த உதவி இல்லாமல் சோறு சாப்பிட்டதுனால தான் பிற்காலத்தில் நோய் வந்து விடுகிறது. ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டினால தான் ஒரு விபத்து ஏற்பட்டு, சீட் பெல்ட் போடாமல் வண்டி ஓட்டினால தான் விபத்து ஏற்பட்டு இறந்து போயிட்டார். அதுபோல் இந்த மாதிரி மருந்துகள் என்பது ஒரு ஹெல்மெட்டு. இந்த ஹெல்மெட்டு போட்டுக்கிட்டு தான் நீங்கள் உணவு சாப்பிட்ணும். அப்போ தான் அது செரிமான குறைபாடை ஏற்படுத்தாது, உடம்பை அளவுக்கு அதிகமாக உஷ்ணப்படுத்தாது. கரிஞ்சீரகம், வெந்தயம், ஓமம் இதெல்லாம் சாப்பிடும்போது உங்கள் உடல் உஷ்ணம் தனியும், செரிமானம் சிறப்பாக நடக்கும். சீரக தண்ணீர் குடிக்கணும், உடம்பை சீராக வச்சுருக்கோம். அப்போ நோய்களை தருகிற உணவுகள் இது. அப்போ மனிதர்கள் பார்த்திங்கன்னா, மக்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எதுவும் பண்ணுறதே கிடையாது. வெறுமனே சோறு சாப்பிட வேண்டியது, சோறு சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு போயிட வேண்டியது. இப்படி தான் அப்புறம் நோய் வந்த பிறகு தான் டாக்டர் மருந்து சாப்பிட்றது. நீங்கள் ஹெல்மெட்டை போட்டு வண்டியை ஓட்டியிருந்தால் நீங்கள் விபத்து ஏற்பட்டு உங்களுக்கு பெரிய விபத்து மெதுவாக வேறு வண்டி ஓட்டணும், வேகமாக ஓட்டக்கூடாது. ஹெல்மெட் போட்டால் மட்டும் போதாது, வேகமாகவும் வண்டி ஓட்டக்கூடாது. இப்படி பாதுகாப்பாக வண்டி ஓட்டியிருந்தால் விபத்து ஏற்பட்டிருக்காது, ஆஸ்பத்திரிக்கே போக தேவையில்லை. அதுபோல் நீங்கள் சோறு சாப்பிடும்போது இதுபோல் துணை மருந்துகள், கை மருந்துகளை சாப்பிடாமல் சோறு சாப்பிடும்போது தான் சுகர் லெவல் அதிகரிக்கிறது. அப்புறம் செரிமான குறைபாடு ஏற்படுறது. செரிமான குறைபாடு ஏற்பட்டு உடல் உஷ்ணமாகிறது. உடல் உஷ்ணமாகும்போது உடம்பெல்லாம் வேலை செய்யாது, தலைவலி வரும், உடம்பு அசுத்தமாகுது. அப்போ தான் பல நோய்கள் வருது. அதனால் அப்பப்போ நீ என்ன பண்ணு, உடம்பை சுத்தமாக வச்சுக்கோ. நோயை தருகிற உணவுகளை நீ சாப்பிடும்போது இந்த மாதிரி மருந்துகளை சாப்பிடு. நோயை தராத உணவுகளை நீ சாப்பிடுவதாக இருந்தால் மருந்தே தேவையில்லை. நோயை தராத உணவுகள் எது? காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைதழைகள். இதை நீ தேன்லாம் சாப்பிடக்கூடாது. இதை உப்பு சேர்க்காமல் நீ சாப்பிடும்போது உனக்கு மருந்தே தேவையில்லை. ஆனால் அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், தேன் இந்த உணவுகளை சாப்பிட்டால் நீ அப்பப்போ துணை மருந்து, கை மருந்து நான் சொன்னல, இதை சாப்பிட்டே ஆகணும். அப்பப்போ கழிவுகள்லாம் வெளியேற்றி ஆகணும். அதுக்கு நீ கடுக்காய் பொடியை பயன்படுத்து, நிலாவரை சூரணத்தை பயன்படுத்து. கடுக்காய் பொடி, நிலாவரை சூரணம், திரிபலாதி சூரணம், இப்படி கரிஞ்சீரகம், வெந்தயம், ஓமம் இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி சாப்பிடு. இந்த மாதிரி துணை மருந்துகள், அப்புறம் சீரக தண்ணீர் குடி. இப்படி ஒரு மருந்துகளோட உதவியோடு தான் நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடணும். ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டணும், வேகமாக போயிடக்கூடாது. அப்படி இதுதான் புரியுதுங்களா? இப்போ நான் சொல்கிறது உணவு முறையில் உள்ள பிரச்சனை என்னங்கிறது புரிஞ்சிச்சா? ஓரளவுக்கு தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன்.